வெஜ்ஜு மோமோஸும் தக்காளி சட்னியும் இப்போ நான் கோதுமையில் மோமோஸ் செய்ய போகிறேன். அதை எப்படி செய்யணுன்ட்டு உங்களுக்கு நான் வீடியோக்குள்ளே காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேபேஜ் கொஞ்சம் பொடி பண்ணி வச்சுருக்கேன். கேரட்டும் பீன்ஸும் பொடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த இதில் வச்சு நான் பொடி பண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். நான் வாங்க இப்போ நான் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் இதை தனியாக ஒரு சின்ன சட்டியில் வேக வச்சு அதை தனியாக நான் எடுக்க போகிறேன். அது தனியாக எடுத்தப்போ தான் நான் கடாயில் வச்சு அதை உங்களுக்கு நான் ஃப்ரை பண்ணி காட்ட போகிறேன். ஏன்னா முதல்லே கடாயில் போட்டு ரொம்ப நேரம் ஆகும். இது ஒரு 5 நிமிஷம் நம்ம முடிச்சிடலாம். இதை சட்னிக்கு தக்காளியும் காஞ்ச மிளகாவும் இப்போ நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதில் சுடு தண்ணி ஊற்றி கொஞ்சம் அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சு அது நல்லா குழஞ்ச பிறகு மிக்சியில் அரைப்பேன். அடுத்து கார்ன்ஃப்ளவர் மாவு சட்னிக்கும் வச்சுருக்கேன், அந்த காய் மசாலாவுக்கும் வச்சுருக்கேன், தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தண்ணியில் வேக வைக்க போகிறேன். பாருங்கள், தண்ணியில் வேக வைக்கிறேன். சட்னிக்கு தனியாக எடுத்து வைக்கிறேன். தொட்டு சாப்பிட்றதுக்கு சட்னி. சட்னி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ஸ்பூன் சிக்கன் 65 மசாலா ஒரு 1/4 டீஸ்பூனு, கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூனு, மிளகு ஒரு 1/4 டீஸ்பூன், இவ்வளோ நான் எடுத்து வச்சுருக்கேன். சட்டியில் இப்போ எண்ணெய் காஞ்சதும் இப்போ முதல்ல என்ன செய்யணும், இந்த மசாலா கொட்டிடலாம். ஒன்றா சேர்த்து இதை கொட்டிடலாம். பூண்டு, பச்சை மிளகாய், இஞ்சி அதையும் போட்டு இப்போ எண்ணெயில் வதக்குறேன். ஸ்டீமில் போட்டு வேக வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதை இப்போ இதில் நான் கொட்டுறேன். இட்லி சட்டியில் கூட நம்ம வேக வைக்கலாம். அதில் நம்ம லேசாக தண்ணியை தெளித்து வேக வச்சிட்டோன்னா இப்போ தனியாக போட்டு இதை போட்டு பரட்டிடலாம். நம்ம இப்போ இதில் நம்ம வேக வச்சதுனால சீக்கிரம் இது வெந்துடுச்சு. என்கிட்ட தக்காளி சாஸ் இல்லை, அதனால் நான் ஒரு அரை தக்காளி அரைச்சி இதில் ஊற்றிடுறேன். ரொம்ப அதிகமாக ஊற்றக்கூடாது, இல்லாட்டி புளிப்புத்தன்மை வரும். அதனால் லைட்டாக சட்னிக்கும் இதுக்கும் கார்ன்ஃப்ளவர் கரைச்சி வச்சுருந்தோம்னா அதை இதில் கொஞ்சோண்டு நான் இப்போ ஊற்றுறேன். கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கறதுக்காக. சும்மா 2 பேர் தான் நான் செய்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் காரம் உப்பு தான் கொஞ்சம் அதிகமாக போட்டு நீங்கள் செஞ்சுக்கலாம். தக்காளியும் காஞ்ச மிளகாவும் வேக வச்சு வச்சுருக்கேன். அதில் கார்ன்ஃப்ளவரையும் போட்டு அதையும் ஊற்றி கொஞ்சம் திக்னஸ்க்காக வேக வச்சுருக்கேன். பாவ் பாஜியோட பவுட்ரு ஒரு ஸ்பூன் போடுறேன். நான் கொஞ்சோளவு உப்பு போட்டுக்கிறேன். மிக்சியில் அரைச்சி சட்னி செய்ய போகிறேன். பாருங்கள், எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் பூண்டு போடுறேன். பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த அரைச்சி வச்சுருந்த கார்ன்ஃப்ளவரு, தக்காளி, காஞ்ச மிளகாய் அரைச்சி வச்சோம்ல பாவ் பாஜி, இதெல்லாம் இதை ஊற்றிடுவேன். இந்த மசாலாலாம் பாவ் பாஜி மசாலாலாம் இதை ஊற்றிடுவேன். இது சட்னி, அது மோமோஸ் கூட சட்னி செஞ்சாச்சு. உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதை கூட நீங்கள் காரமாக கொஞ்சம் காரம் போட்டு கூட சட்னி செஞ்சுக்கலாம். நான் காரம் கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கேன். கொஞ்சம் நல்லா திக்னஸாக வரும்போது இறக்கி கொத்தமல்லி போட்டு தூவி இறக்க வேண்டியது. நம்ம கடையில் வாங்குகிற சாஸோட இது அதே மாதிரி தான் இருக்கும். நல்லா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். கொத்தமல்லி தூவி சட்னி அரைக்காச்சு. இனிமேல் அது தொட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மோமோஸ் தொட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இதை மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக நம்ம பிடிச்சி போட்டுக்கணும். அதை நான் இப்போ எப்படி செய்கிறதுன்ட்டு உங்களுக்கு காட்டுறேன். இதை மாதிரி பிடிச்சி வச்சு இதை இந்த உருண்டையை இதுக்குள்ளே வச்சு இதை மாதிரி ஃபோல்டு பண்ணணும்.
இது மாதிரி பண்ணி நம்ம வேக வச்சு எடுக்க வேண்டியது. இந்த மாதிரி இந்த கார்னரும் வந்து இப்படி பிடிச்சி வச்சுங்க. அப்புறம் இந்த இடத்துல வந்து லேசாக அமைக்கிறங்க. லேசாக மேலே அமைக்க விட்டிங்கன்னா மோமோஸ் ரெடி ஆகிடும். இந்த மாதிரி பூரி சைஸில் விட்டுட்டு இதை வந்து இந்த பாத்திரத்தை வச்சு இப்படி அமுக்கி இப்படி எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஷேப் வந்துடும். இந்த மாதிரி ஷேப் வந்துடும். அது பிறகு இந்த மசாலா வந்து இந்த கார்னரை பிடிச்சிக்கங்க, அதே மாதிரி இந்த கார்னரையும் பிடிச்சிங்க. பிடிச்சி இதை வந்து இப்படி கொண்டு வாங்க மேலே. இப்படி அமைக்கி விட்டிங்கன்னா ஆயிடுச்சு, முடிஞ்சு மோமோஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை மேல் ஷேப்பை வந்து கொஞ்சம் அமைக்கி விட்டணும். இப்போ வந்து சட்டியில் வந்து இட்லி சட்டியில் வச்சுருக்கேன். வேக வச்ச பிறகு உங்களுக்கு காட்டுற மாதிரி. இப்போ வந்து வெஜ்ஜு மோமோஸ் தக்காளி சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள். இதை உங்கள் பிள்ளைங்களுக்கு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக வந்து செஞ்சு கொடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.